ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. வீக்கா ஃபேன்ஸ் நம்ம எல்லோரும் மலாட்டாக இருக்க வேண்டிய ஒரு நேரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் டிவி கப்பல். ஸோ அதுக்கான ஓட் எப்படி போடுறதுன்னு ஆல்ரெடி நம்ம வந்து வீடியோ ஷேர் பண்ணியிருக்கோம். திருப்பியும் இந்த வீடியோவில் எண்ணில் நான் எப்படி போடுறதுன்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். ஸோ அதுக்கு முன்னாடி என்ன அலர்ட்டாக இருக்க வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா சுவாமி லக்ஷ்மி பிரியா வந்து ஃபர்ஸ்ட் ரேங்க் வந்து வாங்கிட்டாங்க. பட் நம்ம சுவாமிபுரம் வந்து பார்த்தீங்கன்னா ரேங்க் 3 தான் வாங்கினாங்க. ஆனால் நம்ம ஸ்டார்டிங்கில் பொறுத்த வரைக்கும் அவர் ஃபர்ஸ்ட் பிளேஸில் தான் இருந்தார். நான் டெய்லியும் போய் செக் பண்ணிட்டு இருந்தேன். ஃபர்ஸ்ட் பிளேஸில் தான் இருந்தார். நடுவில் கொஞ்ச நாள் வந்து நான் செக் பண்ணவே இல்லை. ஒன்லி ஒன் டைம் தான் அதில் வந்து ஓட் போட முடியும். சரி, எல்லா நாளுமே ஒரு முதல்ல தான் இருக்காரு, கடைசியாக அவர் தான் வின் பண்ணிடுவார் அப்படின்னு நினச்சிட்டு அசால்ட்டாக இருந்துட்டோம். கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3rd ரேங்க் போயிட்டாரு. இதான் சொல்லுவாங்க இல்லையா, முயல் ஆமைக்காத 2 பேரும் வந்து ரன்னிங் ரேஸ் போட்டு வைப்பாங்களா. முயல் வேகம் ஓடிட்டு திரும்பி பார்த்தா ஆமை வந்து ரொம்ப ஸ்லோவாக இருந்ததால் கொஞ்சம் நேரம் படுத்து தூங்கியிருக்குமா. அதுக்கப்புறம் பார்த்தா முயலை விட ஆமை ஃபஸ்ட்டு போய் வின் பண்ணிடும் அப்படின்னு சொல்லுவாங்களா. அந்த மாதிரி தான் வந்து நடந்துச்சு. நான் ஃபீல் பண்ண அதுக்கப்புறமா அந்த மாதிரி இந்த டைம் ஆகிடக்கூடாது. ஸோ வந்து அவங்க இப்போயுமே நான் வந்து யூடியூப்லேயும் செக் பண்ணிவிட்டேன், இன்ஸ்டாகிராம்லையும் செக் பண்ணிவிட்டேன். ரெண்டுத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க தான் வந்து ஃபஸ்ட் லீடிங்கில் இருக்காங்க. நம்ம வீக்காக தான் லீடிங்கில் இருக்காங்க. இருந்தாலும் அசால்ட்டாக விட்டுறக்கூடாது. லாஸ்ட் டைம் மாதிரி நம்ம வந்து விட்டுறக்கூடாது. ஃபர்ஸ்ட் பிளேஸ் கொண்டு வந்துடணும். இது இப்போ நீங்கள் பார்த்துருக்க வந்து யூடியூப் இன்ஸ்டாகிராமோடது. வீக்காக பார்த்தீங்கன்னா 3.1K வந்து இருக்காங்க. இதில் என்ன ஒரு ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம்னா, எனக்கு வீக்காவும் பிடிக்கும், சூர்யா வெண்ணிலாவும் பிடிக்கும், ஜீவா பிரியாவும் பிடிக்கும். இவங்க எல்லாருமே இருக்காங்க. பட் நான் வீக்காக்கு தான் ஓட் போட்டிருக்கேன். நம்ம ஜீவா பிரியா பார்த்தீங்கன்னா 119 ஓட் வந்து வாங்கியிருக்காங்க. சூரிய வெண்ணிலா 3111 வந்து வாங்கியிருக்காங்க. ரோஜா அர்ஜுன் 66 வந்து வாங்கியிருக்காங்க. அதே மாதிரியே இது வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் வீக்காக வந்து 87% வாங்கி 6.5K ஓட் வந்து வாங்கியிருக்காங்க. ஜீவா பிரியா 775 ஓட்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க, 58%. நம்ம 3 முடிச்சு ஃபேம் இருக்காங்க இல்லையா, சூர்யா அண்ட் நந்தினி, அவங்க வந்து 31% வந்து வாங்கியிருக்காங்க 810 ஓட்ஸோட. இப்போ வரைக்குமே பார்த்தீங்கன்னா நம்ம வீக்காக தான் லீடிங்கில் இருக்காங்க. ஸோ லீடிங்கில் இருக்காங்க, அசால்ட்டாக விட்டுறாதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். லாஸ்ட் டைம் நம்ம சுவாமி ப்ரோ 3rd ரேங்க் வாங்கினதுக்கப்புறம் அந்த அப்டேட் கொடுத்ததில் நிறைய பேர் எனக்கு வந்து ஓட் போடுறதே தெரியாது, இப்படி ஒரு ப்ராசஸ் நடக்கிறதே தெரியாதுன்னு சொல்லி நிறைய பேர் வந்து எங்கிட்ட கேட்டாங்க. அவங்க எல்லாருக்குமே நானுமே சொல்லியிருந்தேன், நானுமே வீடியோ போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து நான் வீடியோ போடுறேன் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். அதே மாதிரியே வந்து இப்போ நம்ம வீடியோ போட்டுட்டு தான் இருக்கும். இதுக்கும் போடுறோம், பிளாக் ஷிப்க்கும் போடுறோம். ஸோ எந்த அப்டேட் இருந்தாலும் நம்ம கொடுத்துட்டு தான் இருக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே. இந்த நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டும் அட்லீஸ்ட் நீங்கள் லைக் பண்ணுங்கள். ஸோ 4 பேர் கண்ணுக்காவது இது போய் படும். அப்போயாச்சும் நம்ம வீக்காக்கான ஓட்டிங் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதில் எப்படி ஓட் போடுறது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா யூடியூப் அண்ட் இன்ஸ்டாகிராம் ரெண்டுத்துலேயுமே இந்தியன் டிவி கப்பல் அப்படிங்கிற சேனலை நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும், ஃபாலோ பண்ணியிருக்கணும். அதில் இங்கே வந்து நீங்கள் யூடியூப்பில் போய் இந்தியன் டிவி கப்பல்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு வராது. ஸோ அதான் நிறைய பேர் கேட்குற ஒரு டவுட்டு. இந்தியன் டிவி கப்பல் ஐடிவின்னு போட்டு சர்ச் பண்ணுங்கள், கண்டிப்பாக யூடியூப்லேயுமே வரும். அவங்களோட கம்யூனிட்டி போஸ்ட்டில் போயிட்டு நீங்கள் போயிட்டு ஓட் போடணும். அதே மாதிரி இன்ஸ்டாகிராம்லேயும் பார்த்தீங்கன்னா அவங்களோட ப்ராட்காஸ்ட் சேனல் போயிட்டு நீங்கள் அங்கே ஓட் போடணும். ரெண்டுத்துலேயுமே ஓட் போட்டுருக்கணும், ரெண்டுத்தையுமே சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டிங் வந்து கவுண்ட் எடுக்கப்படும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள், எல்லாருமே ஓட் போடுங்க. இந்த இடத்துல நம்ம வீக்காக வந்து ஃபஸ்ட் பிளேஸில் இருக்கணும். இப்போ வரைக்கும் ஃபஸ்ட் பிளேஸ் தான் இருக்காங்க. பட் அந்த அவர் அழைச்சிட்டு விட்டுறக்கூடாது. ஹெவி டஃப் கொடுத்து நம்ம வந்து இந்த இடத்துல வின் பண்ணணும். ஸோ பார்ப்போம் யாரெல்லாம் ஓட் போட்டிருக்கீங்க, இன்னும் யாரெல்லாம் ஓட் போடல. உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்தாலும் நீங்கள் வந்து மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். இந்த மாதிரி எப்படி தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை பை.